ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷமோஸ் ரெசிபீஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம ரெசிபி ரோட் சைடில் கிடைக்கிற டேஸ்டியான வண்டிக்கடை மசாலா சுண்டல். இது மோஸ்ட்லி எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட். ஈவினிங் டைம் சூடா நல்ல வாசனையா வெங்காயம் கேரட் எல்லாம் சேர்த்து சாப்பிட ஒரு செம்ம டேஸ்டியான சாட் ரெசிபி. பட்டாணியில் புரோட்டீன் கண்டென்ட் அதிகமாக இருக்கு. இது செய்யறதும் ரொம்பவே ஈஸி. நீங்க நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகான் பிரஸ் பண்ணி ஆல் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸும் கமெண்ட்ஸும் எங்களுக்கு இன்னுமே மோட்டிவேட்டடா இருக்கும். இப்போ வாங்க ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். சுண்டல் மசாலா செய்ய 200 கிராம் வெள்ளை பட்டாணியை வாஷ் பண்ணிட்டு தண்ணி ஊற்றி 8 மணி நேரம் ஊற விட்டுருங்க. மினிமம் 8 மணி நேரமாவது ஊறணும், அப்பதான் நல்லா வெந்து வரும். ஈவினிங் செய்ய போறீங்கன்னா மார்னிங்கே இதை ஊற வச்சிருங்க. வெள்ளை பட்டாணி இல்லாம பச்சை பட்டாணிலையும் இதே மாதிரி சுண்டல் செய்யலாம். இந்த மாதிரி ஊறின பட்டாணியை தண்ணியை வடிச்சிட்டு ஒரு குக்கர்ல சேர்த்து 4 கப் தண்ணி சேர்த்து 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி 5 விசில் விட்டுருங்க. பட்டாணி அப்பதான் நல்லா வெந்து வரும். இது வேகிறதுக்குள்ள மசாலா சுண்டல் மேலே நல்ல மொறுன்னு கார்ன்ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கிட்டா ரொம்ப கிறிஸ்பியாக சாப்பிட நல்லா இருக்கும். ஸோ கொஞ்சமாக கார்ன்ஃப்ளேக்ஸ் எடுத்திருக்கேன். ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் விட்டு ஆயில் ஹீட் ஆனதும் கார்ன்ஃப்ளேக்ஸை பொரிச்சு எடுத்துக்கலாம். கார்ன்ஃப்ளேக்ஸை சும்மாவே ஃப்ரை பண்ணி உப்பு மிளகாய் தூள் சாட் மசாலாலாம் சேர்த்து கூட சாப்பிடலாம். சாப்பிட நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம். அண்ட் சுண்டலுக்கு மசாலாவையும் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம், கட் பண்ண 2 மீடியம் சைஸ் தக்காளி, 10 பல் பூண்டு, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சிக்கோங்க. இதில் தண்ணி சேர்த்துட வேண்டாம். இப்போ பட்டாணி நல்லா வெந்து ரெடியாக இருக்கு. பாருங்க, லைட்டா பிரஸ் பண்ணாலே சாஃப்டா மசிஞ்சு வருது. வேக வச்ச பட்டாணியில ஒரு 40% அளவுக்கு ஒன்னும் பாதியுமா மசிச்சு விட்டுக்கோங்க. சிலது முழுசாவும் ஒரு சிலது லைட்டா மசிஞ்சிருந்தா சுண்டல் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இப்ப கடாயில 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்து கொஞ்சமா கடுகு சேர்த்து தாளிச்சுக்கலாம். கடுகு வெடிச்சதும் ஒரு கொத்து கருவேப்பிலைய சேர்த்துக்கோங்க. கூடவே அரைச்ச வெங்காயம் தக்காளி விழுத சேர்த்து வதக்கிக்கலாம். 2-3 நிமிஷம் குக் பண்ணிக்கோங்க. இதோட பச்சை வாசனை போகட்டும். இப்ப இது கூட 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து கலந்து விடுங்க. பட்டாணி வேக வைக்கும் போதும் உப்பு சேர்த்திருக்கோம். ஸோ இந்த மசாலாக்கு அளவா மட்டும் குறைவான உப்பு சேர்த்துக்கிட்டா போதும். மசாலா அடிப்பிடிக்காம இருக்கிறதுக்காக பட்டாணி வேக வச்ச தண்ணியில கொஞ்சமா சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. இப்ப வேக வச்ச பட்டாணிய மசாலா கூட சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து கொதிக்க விடுங்க. ஆல்ரெடி பட்டாணி வெந்துதான் இருக்கு. ஸோ ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் இதை குக் பண்ணிக்கலாம். தண்ணி குறைஞ்சு ஒரு கிரேவி பதத்துக்கு திக்காகி வரட்டும். பாருங்க, இப்ப நல்ல ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு. ரொம்ப திக்காவும் இல்ல, ரொம்ப தண்ணி மாதிரியும் இல்ல. இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அருமையான மசாலா சுண்டல் ரெடி ஆயிருச்சு. மசாலா சுண்டலுக்கு ஹைலைட்டே மேலே போட்டு கொடுக்குற அந்த வெங்காயம் கொத்தமல்லி இதெல்லாம் தான். சுண்டல் சூடா இருக்கும் போதே ஒரு பவுலுக்கு மாத்திட்டு கொஞ்சமா சாப் பண்ண வெங்காயம், துருவின கேரட், கொஞ்சமா கொத்தமல்லி இலைகள், லாஸ்டா ஃப்ரை பண்ண கார்ன்ஃப்ளேக்ஸ் சேர்த்து சூடா சர்வ் பண்ணிடலாம்.
ரோட் சைடுல கிடைக்கிற அதே டேஸ்ட்ல மணக்க மணக்க மசாலா சுண்டல் ரெடி ஆயிருச்சு. இதுக்கு மேல மிக்சர் இல்ல வறுத்த வேர்க்கடலை எல்லாம் கூட சேர்த்து சர்வ் பண்ணலாம். ஈவினிங் டைம் சாப்பிட ஒரு டேஸ்டியான ஸ்நாக். பட்டாணி ஊறுறதுக்கு மட்டும்தான் டைம் எடுத்துக்கும். சுண்டல் செய்ய குக்கிங் டைம் 20 நிமிஷம் மட்டும்தான் ஆகும். ரொம்பவே ஈஸியா பண்ணிடலாம். நீங்களும் இந்த டேஸ்டியான மசாலா சுண்டல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ரெசிபி பத்தின ஃபீட்பேக்கை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல்.